கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண போற ஒரு பர்சன் நீங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் பண்ண முதல்ல இந்த 5 பேசிக் திங்ஸ் நீங்க விளங்கி கொள்ளல, அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி கொள்ளல அப்படின்னு சொன்னா நீங்க கிரிப்டோ இன்வெஸ்ட் பண்றது 100%. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்க ஃப்ரெண்ட் சொல்றாரு அல்லது யாரோ ஒருத்தர் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு காயினை வாங்குறீங்க. காயினை வாங்கின உடனே வந்து நீங்க பெரிய ஒரு லொஸ்ஸை ஃபேஸ் பண்றீங்க. லொஸ் பிரைஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது எப்படி நாங்க செல் பண்ண போறதா அல்லது ஹோல்ட் பண்ண போறதா ஒரு கன்ஃபியூஷன்ல நீங்க அந்த இடத்துல லோஸை பேஸ் பண்றீங்க. ஸோ இப்படி வந்து நிறைய கிட்டத்தட்ட 90% மில்லியன் ட்ரேடர்ஸ் இப்படி தான் லோஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ரீசெண்டா வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்து சொல்லுது. ஸோ 5 திங்ஸ் நீங்க கட்டாயமாக தெரிஞ்சு கொள்ளுங்க. முதலாவது மார்க்கெட்டுடைய சைக்கிள். ஸோ மார்க்கெட் சைக்கிள் சொல்லும்போது புல் மார்க்கெட் சொன்னால் என்ன, பியர் மார்க்கெட் சொன்னால் என்ன, அது எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை தெரியும். ரெண்டாவது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொன்னா என்ன, உங்களோட ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்ணுறது, ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ என்ன அப்படிங்கிற விஷயங்களை தெரிய. மூன்றாவது சைக்காலஜி ஆஃப் ட்ரேடிங். பீட் டெவல் என்று சொன்னால் என்ன, ஃபோமோ அப்படின்னு சொன்னால் என்ன அப்படிங்கிற விஷயங்களை நீங்க ப்ராப்பரா ஒரு வேலை மேற்கொள்ளுங்க. நாலாவது மணி மேனேஜ்மெண்ட். ஸோ உங்களோட மணியை நீங்க எப்படி மேனேஜ் பண்ணி கொள்ளலாம் அப்படிங்கிறத வெளிப்படுங்க. நாங்க ட்ரேடிங்ல ஏர்ன் பண்றது முக்கியம் இல்ல, ஏர்ன் பண்ணக்கூடிய ப்ராஃபிட்டை சரியான முறையில நாங்க மேனேஜ் பண்ணாதான் அடுத்த ஒரு லெவலுக்கு எங்களால இந்த ட்ரேடிங் ஜேர்னில போக முடிய மாதிரி. ஐந்தாவது மிக முக்கியமான விஷயம் தான் டெக்னிக்கல் அனலைசிஸுடன் தொடர்புடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன், இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஆசிலேட்டர்ஸ். இந்த 4 விஷயங்களையுமே நீங்க தெளிவா புரிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னா ட்ரேடிங்ல சரியான ஒரு வேலை நீங்க போகையிலும் நீங்க ஏர்ன் பண்ணக்கூடிய ப்ராஃபிட்டையும் உங்களால லக் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும்.